அப்படின்னாலே பழமை, தொன்மை, பாரம்பரியத்தின் அடையாளம். இன்னைக்கு உலக நாடுகள் பல யாவும் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி பார்க்க வர்றாங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் நம்ம தமிழகத்துடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும். இன்னைக்கு நாம இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் கல்லல் வட்டாரத்தில் அரண்மனை சிறுவயல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்க மருதுபாண்டியர் கோட்டை. அதாவது இந்த கோட்டையில தான் மருது சகோதரர்கள் பல சிற்றரசுகளோட சேர்ந்து இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிஞ்சதா இங்க உள்ளவங்க சொல்றாங்க. இந்த கோட்டையில பாத்தீங்க அப்படின்னா 4 நுழைவாயில்கள் இருக்குது. இப்ப நான் இருக்கிறது முதல் நுழைவாயில். இந்த 4 நுழைவாயில்களுக்கு உள்ளரையும் 4 அறைகள் இருக்கிறன, 4 மாடங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நம்ம குழந்தைங்களை எங்கெங்கேயோ கூட்டிட்டு போறோம். நம்ம ஊருக்கு அருகில இருக்கிற இந்த தொல்லியல் சின்னங்களை பார்க்க அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற வீரர்கள் பற்றி அறியவும் அவர்களுடைய தாகத்தை பற்றி அறியவும் இது ஒரு சாட்சியா விளங்கும். உங்க குழந்தைங்களை உங்க ஊருக்கு அருகில இருக்கிற இந்த மாதிரி தொல்லியல் சின்னங்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சுதந்திரத்தோட பெருமையும் சுதந்திரத்துக்காக போராடியவர்களின் தியாகத்தை சொல்லிக் கொடுப்போம். வாங்க அரண்மனை சிறுவயலுக்கு. இங்க உள்ள மருதுபாண்டியர் கோட்டையை பாருங்க. மீண்டும் ஒரு சிவகங்கை மாவட்ட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.